சாதனை கரங்களுக்கு ஒரு சாம்ராஜ்ய வணக்கம். 3 சகாப்தத்தை கடந்து கம்பீரமாயினல் நமது முரசு நாளிதழின் சரித்திர பயணம். நமது முரசு நாளிதழ் தமிழ் பத்திரிகைகளின் ஒரு மாபெரும் படைப்பு. இது 3 சகாப்தங்களாக தமிழர்களின் குரலாக ஒலித்து வருகிறது. இன்றும் அதன் பக்கங்கள் நிறைந்த வரலாற்று பயணத்தை நினைவு கூர்கின்றன. பத்திரிகை துறை என்பது மை தடவிய தாள்களின் தொகுப்பல்ல, அது இடைவிடாத உழைப்பாலும் தியாகத்தாலும் எழுதப்படும் காவியம். காலத்தின் முத்திரையாக கடந்த 37 ஆண்டுகளாக ஒளிரும் அர்ப்பணிப்பின் திருவுருவம் நமது முரசு நாளிதழ். இந்த வரலாற்று சாதனையின் நெடும் பயணத்திற்கு தலைமை தாங்கி தன் வியர்வையால் இதனை செதுக்கியவர் அதன் நிறுவனர் உதயநாராயணன். ஐயா KPK அவர்களின் பொன்னான ஆசியுடன் வேலூர் தினகரன் நாளிதழின் விளம்பரப் பிரிவில் தொடங்கிய இவரது பாதையானது மதுரை, சென்னை மற்றும் புதுச்சேரி தினகரன் பொறுப்பாளர் என ஒவ்வொரு தளத்திலும் இமாலய முத்திரையை பதித்தது. வரலாறு ஒருபோதும் உழைப்பை கைவிடுவதில்லை என்பதற்கு சான்றாக 2005ஆம் ஆண்டில் தினகரன் நிர்வாகம் கைமாறியதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் அன்று விடியலின் புதிய கீதமாக நமது முரசு மாலை நாளிதழ் மலர்ந்தது. தொடக்க காலத்தில் 9 மாதங்கள் வாடகை அச்சகத்தில் பட்ட கஷ்டங்கள், பின் சொந்தமாக சீட் பெட் இயந்திரம், அதைத் தொடர்ந்து முருகம்பாக்கம் ரங்கசாமி நகரில் நவீன வெப் ஆஃப்செட் இயந்திரம் என படியேறி வளர்ந்தது இந்த சாம்ராஜ்யம். அன்று சில 100 பிரதிகளில் தொடங்கிய இந்த ஆலமரம் இன்று 10,000த்திற்கும் அதிகமான பிரதிகளுடன் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான வாசகர்களின் மனங்களை வென்று கம்பீரமாய் நிற்கிறது. நமது முரசு நாளிதழைத் தொடங்கிய பிறகு ஓய்வு என்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. இந்த வைர வரிகளே இவரது ஓயாத உழைப்புக்குச் சாட்சி. 2020ஆம் ஆண்டில் அறுவை சிகிச்சை காரணமாக நேர்ந்த 3 நாள் சிறு இடைவெளியை தவிர தன் சக ஊழியர்களின் அர்ப்பணிப்போடு இணைந்து எந்தவித தடையுமின்றி இந்த நாளிதழை தரணியில் வெளிவரச் செய்த இவரின் சாதனை நிகரற்றது. புதுச்சேரி அரசின் அங்கீகாரம், தமிழக அரசின் செய்தி விளம்பர அங்கீகாரம், நூலக ஆணை, மத்திய அரசு விளம்பர அங்கீகாரம் என பல பரிசுகளை கடந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் நமது முரசின் உழைப்புக்கு கிடைத்த பெருமைமிக்க அங்கீகாரம் இதன் குரலை மேலும் ஓங்கச் செய்துள்ளது. அரசு தொழில்பேட்டையில் நவீன இயந்திரங்களுடன் புதிய அச்சகம் உதயமாகவிருப்பதும் முன்னணி நாளிதழ்கள் இங்கு அச்சிடப்படவிருப்பதும் இதன் அடுத்த பரிமாணமாகும். இந்த இமாலய வெற்றிகள் அனைத்திற்கும் தான் நெஞ்சில் ஏந்தி வணங்கும் முருகப்பெருமானின் திருவருளே காரணம் என்று அவர் நன்றியோடு கூறுகிறார். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நகரில் நமது முரசு நாளிதழ் சொந்த அச்சகத்தில் வெளிவர வேண்டும். அச்சாகும் முதல் இதழை அருகில் உள்ள முருகன் கோவிலில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். நிறுவனர் உதயநாராயணன் அவர்களின் இந்த உன்னத கனவு அவர் நம்பிக்கையோடு பற்றிக் கொண்டிருக்கும் முருகனின் திருவருளால் மிக விரைவில் முழுமையாக நிறைவேறும். உண்மையைச் சொல்லும் உன்னத ஏடாம் நமது முரசு முழங்கும் மகுடமிட்ட நாளிதழாம். சோர்விலா உழைப்பின் சொந்தக்காரனாம் எங்கள் உதயநாராயணன் என்னும் பத்திரிகை நாயகனுக்கு DN360 செய்தி சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.